கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற அவருடைய வார்த்தை யோவானுக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்திலே 32வது வசனம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வார்த்தை கொடுக்கிறார். நிச்சயமாய் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சத்தியம் என்றால் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதனால் இயேசுவை அறிந்து கொண்டால் நிச்சயம் எல்லா பாவங்களிலிருந்தும் இயேசு நம்மை விடுதலையாக்குவார் என்பது சத்தியமாய் இருக்கிறது. அது மட்டுமல்லாதபடிக்கு அவருடைய வசனமே சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, வேதமே சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாளே வேத வசனங்கள் நமக்கு சத்தியமாய் இருக்கிறது. நம்ம இந்த வேத வசனங்களை படிக்கும்போது, இந்த வேத வசனங்களை நம்முடைய இருதயமாகிய கற்பனைகளிலே வைக்கும்போது அந்த வசனங்கள் மெய்யாகவே நமக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எப்பேற்பட்ட பாவமாய் இருந்தாலும், விட முடியாத அது பயங்கர கொடிய பாவமாய் இருந்தாலும், இதிலிருந்து நான் எப்படி விடுபடுவேன் என்று நீங்கள் யோசித்தாலும், ஆனால் நிச்சயம் அதிலிருந்து உங்களால் விடுதலை ஆக முடியும். அதற்கு ஒரே வழி இயேசுவையும் அவருடைய வசனங்களையும் நீங்கள் நம்பும்போது, அவருடைய சத்திய வழியிலே நடக்கும்போது நிச்சயம் அந்த சத்தியம் உங்களை எந்த வித கொடிய பாவமாக இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயம் விடுதலை ஆக்குவார். நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்திலே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.